அப்போ நான் ஒரு 2 3 லிஸ்ட்டு போட்டோம். யாரெல்லாம் இதை பண்ண மாட்டோன்றதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் இல்லைன்னு வைங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்துகிட்டு இவங்க பண்ண மாட்டாங்க, இங்கே வேண்டாம் 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 வேண்டாம்னு அடிக்கும்போது ஒரு 3 மீதி வரும்ல. அவர் பைலட் பார்த்துட்டு எங்களோட வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நேரம் ஆச்சு என்னை ரெகக்னைஸே பண்ண முடியல அவரால். அப்புறம் வந்து அவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அந்த பைலட்டில் ஒருத்தர் நடிச்சிருந்தார்ல, அவர் எப்படி இது பண்ணுவீங்கன்னா, சார் அது நான் தான் சார் அப்படிங்கும். நீங்களா? இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன டேக்லைனாக இருந்ததுன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்போகாலிப்ஸ் அப்படின்னு தான் வச்சு. ஒரு டிஸ்டோப்பியன் சொசைட்டியில் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் வரல. எங்கள் டீமும் ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக பார்த்ததில் வந்தது அப்படி இருந்தது. அப்போ வந்து ப்ராஜெக்ட் கே, கல்கி. அப்போ ப்ராஜெக்ட் கேன்ற டைட்டிலில் மட்டும்தான் ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் அவங்களாம் வரும். நாங்கள் பைலட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு பைலட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்டராக வந்து எனக்கு வந்து அது வந்து டிஃபிகல்ட்டிலாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், கலைராணி மேம் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் கலைராணி மேம், அவங்க தான் என்னோட ஆக்டிங் குரு. அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம்பவம் கூட இருக்குது. பிரமோத் நானும் வந்து மேம்மை வந்து சாய் கலின்னு பெசநகரில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போகிறோம். அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு 110 வெயிட்டு, இவ்வளோ தூரம் தாடி, ஒரு மாதிரி தலைலாம் வந்து ஒயிட் கலரில் இருந்து போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் வச்சு நான் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி தான் அந்த மோடில் தான் இருந்தாங்க மேம். நல்ல நோன் பர்சன், நல்ல ஹீரோவாக நடித்த ஆட்கள்லாம், அந்த மாதிரி ஆளுங்க ஒரு சர்ப்ரைஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அதுக்காக போய் அப்ரோச் பண்ணோம். எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நான் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, அது நான் பண்ணுவான்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டர் திரு இனியன் சுப்பிரமணியன் அவர் தான் வந்து இணைஞ்சிருக்கார். நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சார், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுவரை இன்டர்வியூ எடுத்த ஆட்களை விட நீங்கள் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி மாறுபட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லலாம். நடை, உடை, அந்த பேச்சில் கூட. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க சார். ஸோ எப்படி இருந்துச்சு கலியுகம் அந்த படத்தில் நடித்த ஒரு அனுபவம்? நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இப்போது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே, ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, நம்ம நடிச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அவரோட ஒரு நடிகருக்கு ஒரு முதல் படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல் ஸ்டோன் எப்பயுமே இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமையாது ஜென்ரலாக. அதுக்கப்புறம் அவங்க நிறைய இது பண்ணுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய முதல் படம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மருக்கான, ஒரு ஆக்டருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற படத்தில் அவங்க டெபியூ ஆனால் தான் அவங்களோட மைல் ஸ்டோன் நினைப்பேன். அதுக்கு கரெக்டான ஒரு படமாக தான் கலியுகம் இருந்தது. நம்மளுடைய ஒரு ஆக்டருக்கான எல்லா ஷேட்ஸும் இந்த கேரக்டரில் பண்ண முடிஞ்சது வந்து ஐம் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய அப்ரோச் உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு சின்னதாக ஒரு டீம் வச்சு ஆரம்பித்த படம் தான் கலியுகம். ஒரு சின்ன ஒரு தாட்டில் ஆரம்பித்த இதுதான் வந்து இது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரமோத் சுந்தர். அவர் ரொம்ப யங் ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பர்சன். இப்போ வந்து சின்னதாக இருக்கிற ஏஜில் இருக்கவங்க வந்து நிறைய நாலேஜபிளாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போது எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. ஒரு 20 to 25 ஓல்டுக்குள்ளே இருக்கிற பசங்கக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. நம்மளே நிறைய லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது, நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கலியுகம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு கேனிபல், இப்போ எல்லாமே படம் பார்த்துட்டாங்க. ஸோ கேனிபலுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். இப்போ பிரமோத் வந்து அவர் ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர். பிரமோத் வந்து நல்ல ரைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட கொடுத்து, அது ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது ஒரு வெப் சீரிஸு, அது ஒரு ஃபீமேல் பேஸ்டு ஒரு நீங்கள் எழுதின. ஆமாம், நான் வந்து ஒரு தாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுறதுக்கு தான் கொடுத்த ஒரு விஷயம். அது இப்போ 2018-20 காலகட்டங்களில் நடக்கிற ஒரு ஃபீமேல் பேஸ்டு ஒரு கேனிபலிசம் கதை எழுதி வச்சுருந்தேன். அது அவர்கிட்ட எழுத சொல்லி கொடுத்துருந்தேன். அவரும் வந்து அப்போது பிஸியாக இருந்தார், வேறு ஒரு ரைட்டிங் ப்ராசஸில் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, ஒரு 1 ரூமில் ஒரு வார சொல்லணும் அப்படின்ற ஒரு அவருக்கான தாட் ஒன்று இருந்தது.
அப்போது கொடுத்தோன்னே ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நடுவில் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஒரு ரைட்டிங்கில் இருக்கும்போதே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், அண்ணா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதை ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இது வந்து கம்ப்ளீட்டாக இது ஒரு ஸ்பார்க், இதுக்கும் நீங்கள் எழுத போகிற கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்த ஐடியா தானே அது, நம்ம அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்து என்னை கூப்பிட்டு ஒரு நரேட் பண்ணார். நான் சொன்ன ஒரு ஐடியாவுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கதை. 2 பேருமே ஒரு ஃபீல் பண்ண விஷயங்கள் நிறைய இருந்தது. இப்போ 2018 ஃபுல் ஃப்ளட்டு, 2019 தண்ணியே இல்லை. இந்த கதை உருவாகிற காலகட்டங்களில் வந்து நம்மளோட சவுத் கொரியா, நார்த் கொரியாவில் ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. ஏதாவது ஒரு வேர்ல்டு வார்னு ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அவர் வார் பேஸ்டாக ஒரு படம், ஒரு 1 ரூம் வாரில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிடல. அப்போ பல்வாமா அட்டாக் இருந்தது, பாகிஸ்தானுக்கு இந்தியா பார்டரில் ஒரு பயங்கர டென்ஷன். இப்போயே வார் வரைக்கும்னா அந்த ஒரு டென்ஷன் இருந்தது. நிறைய பேர் இப்போ ரிலேட் பண்ணலாம். இப்போ அது ஒரு ஹையஸ்ட் பீக்காக இந்த வார் போச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் போவோம் அப்படின்றதுக்கான அது ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ரிலீஸ். அது வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து வார்க்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு ஆட்கள் தான். எல்லாருமே மனுஷனாக பார்க்கணும் அப்படின்றது தான் இருந்தது. இப்போது அந்த ரிலேட்டபிளாக இருக்குது. இப்போ ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால நம்ம அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவர் சொன்ன கதையும். அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0 டேன்னு ஒன்று வந்தது. தண்ணியை வந்து ரேஷனில் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே யூடியூப்பில் வந்து நம்ம இது ரிலேட்டடாக தேடி பார்த்துட்ருப்போம்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து சாப்பிட்ட ஒரு மண்ணை வந்து ஜலிச்சு அது ஒரு ரவுண்டாக வச்சு ஆஃப்ரிக்காவில் வந்து ஒருத்தங்க மண்ணை வந்து சாப்பிட்ட ஒரு ட்ரைப்ஸ்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்த ஒரு விஷயங்களாக இருந்தது. வாரில் அந்த ஒரு குழந்தை வந்து என்ன ஒரு பீச்சில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு குழந்தை வந்து இறந்து கிடத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று இருக்கும். அதேமாரி ஒரு குழந்தை ஹங்கரில் சாகும்போது ஒரு வல்ச்சர் வந்து அந்த குழந்தைய சாப்பிட்றதுக்கு ரெடியாகவும் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் அவ்வளோ டிப்ரெஷனில் இறந்தும் போயிட்டார் அவர். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே போச்சு ஹியூமனிட்டி, மனுஷங்களை வந்து மனுஷங்களாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குமோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு கதையாக வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு சொன்னார். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ல்டு வார்னு ஒன்று வந்ததுன்னா அது ஃபுட்டுக்கும் தண்ணிக்கும் ஒரு உலக போராக தான் இருக்கும் அப்படின்றது வந்து அந்த சென்சிபிலிட்டியில் எழுதின கதை. இது ஒரு கற்பனையாகவே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயம். இந்த கற்பனைன்றது கற்பனையாகவே இருக்கட்டும், ரியாலிட்டிக்காக போக வேண்டாம் அப்படின்றது தான் அது. அந்த கதையை வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணும்போது இனிஷியலாக நாங்கள் 2 பேரும் தான் அதை வந்து பிச் பண்ணி போக ஆரம்பித்தோம். இந்த கதையை உருவாக்குன விதத்துலேருந்து எல்லாமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. கதையை எனக்கு வந்து நரேட் பண்ணோன்னு பயங்கர எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நான் அப்பயே அவரை கையை பிடிச்சி ரொம்ப நான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் வந்து நாங்கள் சொன்னது, கண்டிப்பாக என்ன ஆனாலும் இந்த படத்தை நம்ம பண்ணணும் ப்ரமோ, இது அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து போய் நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் 2 பேரும் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி இதை எதாவது பிச் பண்ணலாம் அப்படின்போது ஒரு ஆக்ட்ரஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ வந்து ஹீரோ பேஸ்டில் தான் நம்ம உலகமே இயங்கிட்டு இருக்குது, சினிமா உலகம். ஹீரோக்கு கதை சொன்னால் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஹீரோக்கான கதையே இல்லை இதில். ஸோ அப்போ ஒரு ஹீரோயின் வச்சு நம்ம போகலாம் அப்படின்போது ஒரு ஆக்டர்ஸ் சொன்னால் அவங்க ஒரு சென்சிபிளாக ஒரு கொஷின் மட்டும் கேட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எப்படி நீங்கள் முதல்ல எழுதுனீங்க அப்படின்ற ஒரு கொஷின் அவங்களுக்கு இருந்தது. அடுத்த கேள்வி என்னன்னு, இது நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டாங்க. அது எங்களுக்கு இப்போ யாராவது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஷின் பண்ணாங்கன்னா அதில் பேக்கில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது அவங்க கேட்குறது சென்சிபிளான கொஷினாக இருந்ததுன்னா அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கேட்டபோது ஒரு ஒய் கான்ட் வி டூ எ பைலட், ஒரு பைலட் ஃபில்ம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கதை ஆரம்பிக்குதுல, எங்களோட பைலட் ஃபிலிமோட எண்டு தான் இதோட ஆரம்பம். ஓகே, ஸோ நாங்கள் பொதுவாக எப்படி பைலட்ஸ் எடுப்பாங்கன்னா அந்த கதையவே வந்து ஒரு ஷார்ட்டாக எடுப்பாங்கல்ல. இப்போ நீங்களும் நானும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாராவது ஒருத்தரை பார்த்துருப்பீங்களா, அது ஒரு கதை இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதை தான் வந்து நாங்கள் பைலட்டில் வந்து எடுத்தோம். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அந்த கதையிலும் ஒரு ஆர்க் இருந்தது. அந்த இப்போ என்னோட கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும். அந்த இப்போ நீங்கள் இதில் ரதி எங்கே அப்படின்றது தான் அதோட, அந்த ரதியோட கதை என்ன இருக்கும் அப்படின்றது தான் அந்த பைலட்டோட இது. அதை ஷூட் பண்ணும்போது அது ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஷூட் பண்ணுவோம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஷூட் பண்ணக்கூடாது, ஒரு படம் மாதிரி பண்ணணும்
அப்படின்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அது ஒரு படத்துக்கான ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணோம். நல்ல ப்ரொஃபஷனல் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ வந்தவர் ராம் சரண், எங்கள் டிஓபி. அவர் ரொம்ப அழகாக அதை ஷூட் பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் அவுட் டிஏலேருந்து வெளில வரும்போது கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் அந்த பைலட்டுக்கு நான் வெயிட் போட்டிருந்தேன். நான் ஒரு 100 kg வெயிட் வரைக்கும் அப்போ போட்டிருந்தேன். அப்போ போட்டுட்டு கோவிட் ஆரம்பித்தோன்னா சரி இந்த ஃபைனல் அவுட்டும் வந்துருச்சு. நாங்கள் ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஐடியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப ரேரு. என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு அது கரெக்ட் தப்புன்றதை தாண்டி இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி தேடும்போது எங்களால் பெரிய நம்பர்ஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் ஒரு 2-3 லிஸ்ட் போட்டோம். யாரெல்லாம் இதை பண்ண மாட்டோன்றதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் இல்லைன்னு வைங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்துகிட்டு இவங்க பண்ண மாட்டாங்க, இங்கே வேண்டாம்னு அடிக்கும்போது ஒரு 3 மீதி வரும்ல, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலான்றதை நாங்கள் எங்களோட அப்ரோச்சாக இருந்தது. அதுக்கப்புறம் 3வது நம்மளே அப்படின்னு தான் எழுதிருந்தோம். நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இருந்தது. அப்போ அதுக்கு தான் இந்த பைலட் எடுத்துகிட்டு கோவிட் வந்துருச்சு. நான் வேற ஒரு படத்துக்கு ஒரு ஐடியாவுக்கு சரி இதுக்கு மேலே என்னன்றதே தெரியல, கோவிட் டைமில் என்னன்றதே தெரியல. அப்போ என்ன பண்ணால் வேறு ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வெயிட் லாஸும் பண்ணிட்டேன். ஒரு 30 days ஒரு 27 kg என்னமோ குறைச்சிருந்தேன். அப்போ அந்த டைமில் ராம் இருக்கார்ல டிஓபி, அவர் வீட்டில் இந்த ரஷ்ஷஸ்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபைனல் எடிட்லாம் அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. அவர் தான் இப்போ ப்ரொடியூசர். அவர் அந்த பைலட்டை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக டீமை டைரக்டர் எல்லாரையுமே கூப்பிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் ஏன்ப்பா இதில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்த படம் தான் கலியுகம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, அவர் பைலட் பார்த்துட்டு எங்களோட வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நேரம் ஆச்சு என்னை ரெகக்னைஸே பண்ண முடியல அவரால். அப்புறம் அவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அந்த பைலட்டில் ஒருத்தர் நடிச்சிருந்தார்ல, அவர் எப்படி இது பண்ணுவீங்கன்னா, சார் அது நான் தான் சார் அப்படிங்கும். நீங்களா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொன்னது என்னென்னா வெயிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. சரி அது என்னென்னா ஒரு அன்டிஃபைன் டைம் ஜோனில் தான் போயிட்டு இருந்துச்சு. கோவிட் எப்போ லிஃப்ட் பண்ணுவாங்க, அப்போ எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்ததுன்னா நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு டீமுக்கு அந்த நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க அது. ஸோ அதில் அப்படி ஆரம்பிச்சது தான் கலியுகம். ஓகே சார், இப்போது இந்த கலியுகம்ங்கிறது நீங்கள் உங்களுக்கு டிராஃப்டாக இருக்கும்போதே இதுதான் டைட்டில் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? எங்கள் ப்ரொடியூசர் கூட சொல்லுவார், இவங்க வரும்போதே பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கலியுகம்னு ஒரு படம் பிரபு சார் ஒன்று பண்ணியிருப்பாங்க. 84 ஐ திங்க் 84ல் ஒன்று இருக்கும். 2012லேயும் ஒரு கலியுகம்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒரு 8 years ஒன்ஸ் அந்த ரெனியூவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு அந்த டைட்டில் கிடச்சிது கலியுகம். சார், இந்த படத்துடைய ஐடியா நீங்கள் ஆரம்பிச்சும் போது, ஏன்னா ட்ரெய்லர்ஸ் தேடி பார்க்கும்போது ட்ரெய்லர் 2 years ago அப்படிங்கிற மாதிரி காமிச்சது யூடியூப்பில். ஆனால் அப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க May 9th 2025 தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது. இவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச், இந்த வருஷம் இந்த படம் வரப்போகுது, ஆனால் நாங்கள் இப்போ இருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி சார் ஃபுல்லாக? இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன டேக்லைனாக இருந்ததுன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்போகாலிப்ஸ் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். ஒரு டிஸ்டோப்பியன் சொசைட்டியில் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் வரல. எங்கள் டீமும் ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக பார்த்ததில் வந்தது அப்படி இருந்தது. அப்போ ப்ராஜெக்ட் கே கல்கி, அப்போ ப்ராஜெக்ட் கேன்ற டைட்டிலில் மட்டும்தான் ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் அவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நமக்கு என்ன கதை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போது எங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணோம், ஒரு ஹைக்கு என்ன பண்ணோம், அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி பார்த்தோம். இப்போ கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில கிராஃபிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெண்டிங் இருந்தது. இருந்தாலும் இது பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அது நல்லா எங்களுக்கு ரீச் இருந்தது. 2 million வியூஸ் வரைக்கும் இருந்தது. ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல, பேமெண்ட் பண்ணி பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாகவே எங்களுக்கு ஆர்கானிக்காக என்னடா இது புதுசாக ஏதோ பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அண்டு அவ்வளோ கன்விக்ஷனாக நாங்கள் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோன்றதெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஒரு விஷயந்தான் அது நான் பார்க்குறேன். அது ரெக்வயர் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் தமிழ் தெலுங்குல பண்ணோம். ஸோ அதான்
ஓகே சார். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கேங்கிறது கல்கி அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த படம் வரும்போது? அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு? எங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அவங்க பட்ஜெட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு அவங்களோட ட்ரெய்லர் காஸ்ட் தான் எங்களோட படத்தோட பட்ஜெட்டாக இருக்கும்னு நாங்கள் சும்மா கிண்டலாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. இப்போ என்னென்னா லவ் ஸ்டோரிஸு நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. காதலும் லவ் ஸ்டோரி தான். உள்ளத்தை அளித்தா வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். காதலுக்கு மரியாதை ஒரு லவ் ஸ்டோரி தான். இந்த ஜானர் வந்து மேபி ஒரே மாதிரியான இப்போ ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும் ஒரு காதலுக்கு. அதேமாரி இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ அது ரெக்குயர்மெண்ட்டு தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கல்கி பார்த்துருப்பீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டபிளாக எதாவது இருந்ததான்றது தான் என்னோட கொஷினாக இருக்குது. இந்த பேர்கள் மட்டுமே தவிர ஐடியா வைஸோ இல்லை படம் வைஸோ டோட்டலாக 2 படமே வந்து வேறு வேறு படமாக இருந்தாங்க. அது ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு, இது ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு. அது வந்து ஒரு மித்தாலஜிக்கலாக பண்ண ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இதில் ஐஃபை ஸ்கைஃபை எல்லாம் இருக்காது. இது சும்மா கிரவுண்டடாக ரியாலிட்டியாக இருக்கும். க்ளோஸ் டு ரியாலிட்டி நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணோம். ஓகே சார். அகைன் உங்களுடைய கேரக்டருக்குள்ளே வந்து இப்போ கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண மாதிரி இல்லை, 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. காமா டோட்டலாக வேறு ஒரு கேரக்டராகவும், அதுக்கப்புறம் டாம் வந்து டோட்டலாக எனக்கு ஒரு வேறு ஒரு கேரக்டராகவும் தெரிஞ்சுது. காமா சைடு வந்து ஒரு இன்னசென்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு, இந்த பக்கம் டாம் சைடு வந்து ஒரு அரகன்ட்னஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன் இன்டர்வலுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி சார் இந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்னவா தெரிஞ்சுது? நம்ம எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்ட ஆக்டர்ஸ் தான். இப்போ வந்து அப்பா அம்மா எதிர்க்க வந்து நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம். அப்போ நம்ம நடிக்கிறோன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னவா இருப்போம். இவனோட கேரக்டரே அதுதான். டாம் அண்ட் காமான்ற ஒரு கேரக்டரே ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம வந்து பிரமோத் வந்து ரைட் பண்ணியிருந்தார். இப்போ லைக் எப்படின்னா, இப்போது படம் வெளியில் வந்துருச்சு, அதனால் நான் இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். இது 2 கேரக்டரில் ஒரே ஒரு ஆள் தான். அவனுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இப்போ கிஷோர் சார் வரும்போது அவன் காமாவாக அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவான். இப்போ ஸ்ரத்தா வரும்போது அவனை டாமா அப்படி பண்ணியிருப்பான். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கிஷோரோட பேர் ஜெர்ரின்னு வைப்பான். ஸோ டாம் ஜெர்ரி. அடுத்து அவன் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கதையை அடுத்து வர ஆளுங்களுக்கு, இப்போ ஸ்ரத்தாவுக்கு கிஷோரும் நானும் டாம் ஜெர்ரியாக ஒரு கதை சொல்லுவோம். ஸோ அதுக்கான கேரக்டருக்கு என்ன இருக்கணுமோ அதை வந்து அவன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். இப்போ கிஷோர் வரும்போது அவரோட பாடி பில்ட்டு, அவர் என்ன மாதிரி பலசாலியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்டிலாக ப்ளே பண்ணி பண்ணுறது. ஸ்ரத்தா வரும்போது வந்து என்ன டாமினேட் பண்ணால் என்ன எப்படி யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ஐடியா தான் பேசிக்காக அது. ஸோ அவன் ஒரு கேரக்டராக எடுப்பான். இப்போது இவனை பார்க்க அந்த சேஃப் ஹவுஸ்குள்ளே வர்ற ஆட்களுக்கு என்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுமோ அதை அவன் பண்ணுவான். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் எழுதும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த கேரக்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இல்லை, இது என்னென்னா, இது நான் இப்போ பிரமோத் வந்து அவர் பிரெயின்லேருந்து வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஓகே, சரிங்களா? அவருக்கு நான் கூட இருந்து பார்த்தேன். கூட இருந்து பார்க்கும்போது ஒரு பொருளை இன்னொருத்தவங்க வீட்டில் போய் யூஸ் பண்ணுறதுக்கும், இப்போ ஒரு வீடியோ கேம் இருக்குன்னா இன்னொருத்தவங்க வீட்டில் போய் விளையாடுறதுக்கும், நம்ம வீட்டிலே ஒரு வீடியோ கேம் இருந்தால் விளையாடுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம கூடவே இருந்து பார்த்ததுனால எனக்கு அவனோட ஹை லோ அவனுக்கு எல்லாமே அவனுக்கு ஜாதகம் முதற்கொண்டு எழுதுனாங்க. இவன் எப்போ பிறந்திருப்பான், இவனோட ஐடியாலஜி என்ன, இவனோட ஹை என்ன, இவன் பிரேக்கிங் பாயிண்ட் என்ன, இவனோட எதுக்கு அவன் சிரிப்பான், எதுக்கு வந்து இவன் வந்து கோவப்படுவான் அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஒரு டீம் எஃபர்ட் தானே. எல்லோரும் உட்காந்து பேசும்போது நம்ம அதை கேட்டு தெரியும் போது, இவனுக்கு இதுதான் எமோஷனு, இதில் இவன் பிரேக் ஆவான், இப்போ அவன் கண்ட்ரோல்டாக இருப்பான் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது தெரியும் போது. அண்ட் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் பைலட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு பைலட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்டராக வந்து எனக்கு வந்து அது வந்து டிஃபிகல்ட்டிலாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், கலைராணி மேம் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் கலைராணி மேம், அவங்க தான் என்னோடய ஆக்டிங் குரு. அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம்பவம் கூட இருக்குது. பிரமோத் நானும் வந்து மேம்மை வந்து சாய்கலின்னு பெசநகரில் ஒரு
ஷாப் இருக்குது, அங்கே போகிறோம். அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு 110 வெயிட்டு, இவ்வளோ தூரம் தாடி, ஒரு மாதிரி தலைலாம் வந்து ஒயிட் கலரில் இருந்து போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் வச்சு நான் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி தான் அந்த மோடில் தான் இருந்தாங்க மேம். அப்புறம் நாங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக கலைராணி மேம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலேயே ஃபஸ்ட்டு விக்ட்ரி அப்படின்றது தான் எங்களோட பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் மேம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாமே டைரக்டர்கிட்ட கேட்டு இவர் என்ன மாதிரி கேரக்டர், பேசிக்காக என்னோடய கேரக்டர் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க நான் வந்து பாஸ் மாதிரியான ஒரு கேரக்டரா இல்லை வந்து ஒரு கிரவுண்டட் பர்சனா, இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கிளாஸஸ் வந்து எனக்கு எடுத்தாங்க, ட்ரைனிங் வந்து எனக்கு பண்ணாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட இன்புட் வந்து எனக்கு வந்து இந்த கேரக்டரை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப அவ்வளோ அது இப்போ நான் வந்து இந்த கேரக்டருக்கு நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் வந்து கலைராணி மேமுக்கும் பிரமோதுக்கும் தான் போவோம். அதை அழகாக கேப்சர் பண்ண ராம் சரணுக்கும், அதை எங்கே எதை காமிக்கணுமோ அங்கே காமிச்ச எடிட்டர் நிம்ஸுக்கும் தான் இந்த கிரெடிட்ஸ் இது. ஸோ அந்த கண்டிப்பாக நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் கொடுத்த கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இவன் என்ன புது ஆக்டரு, இவனுக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு நினைக்காம ஸ்ரத்தாவாகட்டும் கிஷோர் ஆகட்டும் அவங்க கொடுத்த ஸ்பேஸும் ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது ஆக்டிங் வைஸ் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா காமாவும் ஆமாம் உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில சீன் உண்மையிலேயே எனக்கு பயம் வந்துச்சு உங்களை பார்க்கும்போது. அந்த அளவுக்கான ஒரு ஆக்டிங் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி புல் ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த ஒரு கேரக்டரோட நீடு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அவன் இதுக்கு சிரிப்பான் இதுக்கு அழுவாங்கிறத தாண்டி அவன் டே டு டே லைஃபோட ரொட்டீன் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கான ஆல்ட்ரேஷன்ஸும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட விஷயமா இருக்கட்டும், வெயிட் கெயின் பண்ணது, அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இதுதான் படம், இதுதான் இவனோட கேரக்டரு, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பேசிக்கான டிஸ்கிரிப்ஷன் வரும்போது என்ன இருந்துச்சுன்னா, அந்த உலகத்தில் எல்லாருமே மால்நியூட்ரேட்டடாக இருப்பாங்க. இவன் மட்டும்தான் வந்து அந்த உலகத்தில் வெயிட்டாக இருப்பான். இவனோட ஸ்ட்ரென்த் வந்து வெயிட் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருந்தது. ஸோ அதனால் வெயிட் போடணும் அப்படின்றது இருந்தது. ஸோ வெயிட் போட ஆரம்பித்தோம். இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 7 to 8 month ப்ராசஸாக இருந்தது வெயிட் போடுறதுக்கு, கெயின் ஆகிறதுக்கு. முதல்ல சாப்பிடும்போது என்னாச்சுன்னா வெறும் தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ இது ஓவராலாக ஒருத்தன் 26 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்து வெளி உலகமே போகாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக பண்ணாமல் இருக்கிற ஒரு பர்சன் எப்படி அவனோட மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவன் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பான். போய் பேசும்போது போய் ஏதாவது ஒரு இதில் மேக் ஷுவராக இருப்பான், ஓகே இங்கே கை வைக்கலாம். அவனுக்கு அந்த வீடும் நல்லா அத்துப்படியாக இருக்கும். ஏன்னா 26 வருஷம் அவனை கண்ணை கட்டினா கூட அவன் வீடு ஃபுல்லாக வந்து அவனால் ட்ராவல் பண்ண முடியும், லைட்டே இல்லைன்னா கூட. அப்படி இருக்கும்போது வெயிட் போடணுன்றது ஒரு மெயின் அஜெண்டாவாக இருந்ததுனால 5 வேளை சாப்பிடுவோம். அந்த இவன் ஒரே ஒரு மீல் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சமைச்சு ஒரு விதவிதமாக சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல அந்த டைமில் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு பிரமோத் என்ன சொன்னோம்னா ஒரே மீலாக சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ 5 வேளை நான் சாப்பிடுவேன். 5 வேளை சாப்பிடுவேன். இப்போ ஒரு சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த சிக்கனை மட்டும் வேக வச்சு 5 வேளை நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த டேஸ்ட்டே இல்லாமல் சாப்பிட நமக்கு வந்து மைண்ட் செட்டாக ஒரு மாற்றம் வரும் நமக்கே. இந்த கேரக்டருக்குள்ளே போவோம். என் ஒய்ஃப் வந்து நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஏதோ என் பையன் கீழே விழுந்துட்டான். ஓடும்போது கீழே விழுந்துட்டான். ஓடினோன்னா நான் வந்து இப்போ ஒரு கேரக்டருக்குள்ளே போகும்போது இப்போ எனக்கு கலைராணி மேம் வந்து அந்த கேரக்டர் ஆன் ஆஃப் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது. அது நம்ம கிடையாது. ஹீத் லெட்ஜர்னு ஒரு ஆக்டர் இருப்பார், அவர் வந்து ஜோக்கர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் அந்த ஜோக்கராகவே மாறி இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இந்த பயம்லாம் என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்குலாம் இருந்தது. ஸோ அதை கலைராணி மேம்க்கு வந்து அதுதான் அவங்க ப்ரொஃபஷ்னல் ஆக்டிங் கோச் அப்படின்றது வந்து அதுதான் அவங்கக்கிட்ட அவங்களோட கைடன்ஸுன்றது அங்கே தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ என் பையன் கீழே விழுந்துட்டான். விழும்போது என்னாச்சு, நான் ரியாக்ஷனே இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன். நான் வந்து பயங்கர எமோஷ்னலான ஒரு பர்சன், டப்புன்னு ரியாக்ட் பண்ணி அழக்கூடிய ஒரு ஆள், நான் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். உட்காந்துருந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட அவன் கீழே விழுந்திருக்கா, நீ கம்முன்னு உட்காந்துருக்கே அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் இப்போ நம்ம வந்து அவன் கீழே விழுந்தால் நம்ம போய் ஓடி போய் பிடிச்சி தூக்கணும்ல அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் பட்டு அங்கே தான் வந்து. அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லேயே என்னாச்சு, என் ஒய்ஃப் ஒரு வாட்டி ஒரு 2 நாளோ 3 நாளோ கழிச்சு போகும்போது இடிச்சுக்கிட்டா. நம்ம ஐயோ இவங்க இடிச்சுக்கிட்டாங்க
நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணோன்னு போய் நம்ம ஐயோ என்னாச்சு அப்படின்னு நம்ம போய் கேட்கும்போது இது இன்னும் ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்றது ஒன்று. ஸோ அந்த மீட்டர் இருக்குல்ல, அமைதியாக இருக்கிறதுக்கும் ஓவர் ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மீட்டர் இருக்கு. நம்மளா இல்லையன்னும் போது அப்போது ஆக்டிங்கில் கலைராணி மேம் கொடுத்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அப்புறம் செட்டிலே வந்து என்னை காமான்னு கூப்பிடுவாங்க. இப்போ 2 கேரக்டர் பண்ணேன். நான் எப்படியுமே லீனியரில் ஷூட் பண்ண முடியாதுல்ல. காமான்னு கூப்பிட்டா நான் காமாவாக வரணும். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கண்ணை வந்து இறக்குறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கெட்டப் சேஞ்சு, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தா தெரியும். டாமா கூப்பிட்டா நான் டாமா வரணும். அந்த மாதிரி தான் எங்கள் செட்லேயே வந்து பரியை கூப்பிடுங்க, ஜெரியை கூப்பிடுங்க, டாமை கூப்பிடுங்க, காமாவை கூப்பிடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு ஹேர் பேண்டோட இருக்கும், அது ஹேர் பேண்ட் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்குமான டிஃப்ரென்ஸே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுது எனக்கு காமாவுக்கும் டாமுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் வந்து இப்போது கலைராணி மேம் மாதிரி ஒரு ஆக்டிங் எனக்கு ஒரு குரு இருந்ததுனால அதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு கிரெடிட்ஸ் வந்து மேமுக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது இந்த படம் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு படம். ஏன்னா ஒரு டெபியூ ஆக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு டார்க் ஷேடு உள்ள ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா, எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். இதனால சார் இந்த ஒரு ஸ்கிரிப்ட், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு எதுவும் ஒரு ஸ்கிரிப்ட்? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அசம்பிள்லாம் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் ஒரு டெபியூ ஆக்டருக்கு இதை விட ஒரு ஷேடு இருக்கிற, ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கிற, ஒரு புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஆக்டிங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பொட்டன்ஷியலை புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் அமையுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு ஆக்டருக்கு வந்து என்னென்னா அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணணுன்றது தான் இருக்கும். அண்ட் இந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் எவ்வளோ இருக்கும். கலியுகமில் கலியே நம்ம தான் அப்படின்னும் போது அதை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2-3 விஷயம் நடந்தது. இப்போ இந்த கதையை எழுதிட்டு இப்போ கிஷோர் சார் பண்ணாங்களே ஒரு கேரக்டரு, அதுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணோம். நல்ல நோன் பர்சன், நல்ல ஹீரோவாக நடித்த ஆட்கள்லாம். ஏன்னா அது பயங்கர ஒரு அந்த மாதிரி ஆளுங்க ஒரு சர்ப்ரைஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அதுக்காக போய் அப்ரோச் பண்ணோம். எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நான் பண்ண கேரக்டர் இருக்குல்ல அது நான் பண்ணவான்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இவங்க டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவங்க இவர் தான் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவர் ஃபைட் பண்ணார். ஏன்னா அந்த ப்ராசஸ் டுவர்ட்ஸ் இதில், ஏன்னா என்னை தாண்டி அதை யாராலும் பண்ண முடியாதுன்னு டைரக்டரோட கன்விக்ஷனு. ஸோ இதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ஜென்ரலாக யாரும் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது போய் பார்க்கறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் இது வரைக்கும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேடில் யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணல இந்த ஷேடில். ஸோ அப்போது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நம்ம அதை எம்பத்தைஸும் பண்ண முடியாது. இது போய் இப்போ நான் வந்து ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னா லவ் பண்ண ஃபீல் வந்து நம்ம ஏதாவது ஒரு லவ் பண்ணியிருப்போம், அழுதுருக்கோம் அப்படின்னா யாராவது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங்கை நம்ம வந்து டேப் பண்ணி அதுக்குள்ளே எடுக்கலாம். பட் இதுக்கு அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியே பண்ணணும் அப்படின்றது தான் இருந்தது. கிஷோர் சார் மட்டும்தான் அந்த கேரக்டர் யார் பண்ணுவான்னு கேட்டார். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஆக்டரோட கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அவர் வந்து அவர் விதத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். யார் என்ன பண்ணாலும் நான் என்னோடய கேரக்டரை என்னால் எந்த கேரக்டர் இருந்தாலும் புல் ஆஃப் பண்ண முடியுன்றதுலாம் லேர்னிங் தான். இப்போது அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒரு ஜானர் ஃபஸ்ட்டு படமாக வந்து சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு அடுத்து எனக்கு வந்து இந்த ஒரு ஜானர் பண்ணணுங்கிற மாதிரி ஆசை, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஆசைன்னு ஒன்று கிடையாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக ஒரு ஆக்டருக்கு இப்போ இவங்க கேட்பாங்க, கலைராணி மேம் கேட்பாங்க, நீ வந்து ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லை ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க. நான் ஸ்டார் ஆகணும்னா வேறு ஒரு விதமான படங்கள் பண்ணணுன்னு அதுக்கான அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். பட் ஒரு ஃபைன் ஆக்டராக ஆகணும் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் யாருமே பண்ணாத ஒரு ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடது. ஹீரோனா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்கும் 80s முன்னாடி. அப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர் நான் பயங்கர ஃபேனு, நான் வந்து தலைவரோட பயங்கரமான டைஹார்ட் ஃபேன் அவர். இப்போ அவர் வந்து ஒரு பிரேக் பண்ணுறாரு. நம்மளை மாதிரி கலரில் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு ஹீரோவாக வரக்கூடிய இது இருக்குது அப்படின்ற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவங்க வந்து பண்ணுறாரு.
ஸோ அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அந்த மாதிரி உடம்பு இப்படி தான் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அதை பிரேக் பண்ணி அந்த ஹீரோக்கான டெஃபினேஷனை நிறைய பேர் உடச்சிருக்காங்கல்ல. இப்போது இங்கே வந்து ஒரு வெறுமை ஒன்று இருக்குது. லைக் இப்போ ரகுவரன் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எல்லாருமே ஹீரோவாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும். இப்போ நாகேஷ் சார் மாதிரி, ரகுவரன் சார், இவங்க எல்லா இதுவும் மீட்டர்ஸ்லேயும் போயிட்டு வருவாங்க. அவங்களால ரொம்ப ஜென்யூனான ஒரு கேரக்டர் ரகுவரன் சாரால் ஒரு சாஃப்ட் முகவரியில் அவரை மாதிரி ஒரு கேரக்டர் யாராலும் பண்ண முடியாது. பாஷாவில் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் யாராலும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு வெறுமை இருக்குன்னு நான் அது ஃபீல் பண்ணுறேன். அதை ஃபில்லப் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ மலையாளம்ல எடுத்திங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் இருக்காங்க, ஷோபின் ஷோர் இருக்காங்க. கன்னடாவில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பி ஷெட்டி இருக்கார். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா இம்ரான் கான் இருந்தாங்க, நவாசுதீன் சித்திக், இந்த மாதிரியான ஒரு ஷேடில் அவங்க ஹீரோவாக நடிப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, வில்லன் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே சிக்காமல் இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி ஸ்கிரிப்ட்ஸும் வரும். ஏன்னா ஒரே மாதிரி ஜானர். இப்போ நான் வந்து இதே மாதிரி நெகட்டிவ் ஷேட் பண்ணணுன்னா எனக்கு தெரியாது. இது எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும். என்னால் இந்த ஒரு சர்க்கிள் நான் வந்து எப்படி டேப் பண்ணி என்னால் பண்ண முடிஞ்சதோ அதேமாதிரி எனக்கு ஒரு காமெடி பண்ணணுன்றதும் எனக்கு ஒரு நான் பேசிக்கான நம்ம பேசும்போதே ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இது பண்ணணுன்றது தான் இருக்குது. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடுத்த கதைகள். ஆமாம், அடுத்த படம் மேக்ஸிமம் ஒரு காமெடி படமாக தான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டோம், நான் சொல்கிறேன் அப்படியே. ஓகே சார், சூப்பர். இப்போது அடுத்தடுத்த படங்கள் வந்து நீங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெர்ஃபார்மர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிமாண்டிங்கான வில்லன் பேஸில் வந்து எப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதே அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த சைடும் காமெடி சைடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சைடு இன்னும் நிறையா ஃபீல் பண்ணலையோ ஒரு ஃபுல் ஃப்ரெட்ஜாக காமெடி இல்லை. நான் அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு சிக்கக்கூடாது, அதான் சிக்கிறது கிடையாது. அது ஆக்சுவலாக இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு போலீஸ் படம் வருதுன்னு வைங்களேன், அது ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன். போலீஸ் படங்களா ஒரு கேங்ஸ்டர் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கேங்ஸ்டர் படமாக வரும். ஒரு பேய் படம் வருதுன்னா பேய் படமாக வரும். ஒரு காமெடி படம்னா பேயும் காமெடியும், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணுற படங்கள் வந்து நிறைய இருக்கும். அது எல்லாருமே அது தப்பு கிடையாது. ஏன்னா மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் பிடிக்கும். அப்படி இப்போ ஒரு அவைலபிள் இருந்தால் தானே வந்து இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வைப்போம். நம்ம ஒரு குக் பண்ணுறோம், அந்த குக்கிங்க்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருப்பாங்களே, அந்த இது பண்ணுன்றது ஆசை. நான் வந்து எங்கள் ப்ரொடியூசர் ராமகிருஷ்ணா சார், டைரக்டர் பிரமோத், ராம் சரண், நிம்ஸ், இதில் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணது வந்து ஆர்ட் டைரக்டர் சக்தி. அவருக்கு என்னோடய ஸ்பெஷல். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் நான் வந்து ஸ்கிரிப்ட் டு ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். அண்ட் இது நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு ஹையாக ஒரு ஃபீல் பண்ணிங்கன்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து டான் வின்சென்ட், மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே இது என்னென்னா ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. கார்த்திக்ன்ற ஒரு ரைட்டரு கோ டைரக்டராக இருந்தாங்க. அப்புறம் நவீன், திவ்யா, வம்சின்றவர் வந்து நாங்கள் 2 லாங்குவேஜில் எடுத்தோம், தமிழ் அண்ட் தெலுங்கு. இப்போது தெலுங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு தமிழில் நடிச்சிருவேன், எனக்கு தெலுங்கு தெரியாது. தமிழில் ஒரு எமோஷன்ஸ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ தெலுங்கில் பேசும்போது அந்த எமோஷனோட கிராஃபை தெலுங்கில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணது வந்து வம்சி ஹெல்ப் பண்ணாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த செட் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஒரு சீரியஸான ஒரு செட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா படமே ஒரு சீரியஸான படம். நம்ம ஒரு காமெடி படமாக இல்லாட்டி ஒரு ரொமான்ஸ் படமாக இல்லை வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக இருந்திருந்ததுன்னா அங்கேயும் அந்த மோடு தானே ட்ராவல் ஆகும். ஆனால் கிஷோர் சார் வந்து அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணார். இந்த ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். ஷூட் அப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கு கலைராணி மேம்க்கு நான் என்னோட நன்றி அண்ட் இதை தெரிவிச்சுக்கிறேன்.
தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஒரு ஃபைன் ஆக்டர் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இது நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கலியுகத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த படத்துக்காக. இன்னும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சேனலும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார் இந்த இன்டர்வியூ. சேனல் 5 மேனேஜ்மெண்ட், அப்புறம் உங்களுக்கு கிருஷ்ணாவுக்கு எல்லாருக்குமே, கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் உங்கள் எல்லாருக்குமே.